பலர் வந்து பெண்களோட அதை உருவா இந்த உருவா பப்ளிக்காக பார்க்குற போதே வலையில் உருவான்னா படிடா படிங்கடான்னு சொன்ன கேட்டிங்களாடான்ற மாதிரி இவ்வளவு ஒரு போராட்டத்தில் இவ்வளவு மீடியாக்கள் இருக்கு, இவ்வளவு கட்சிக்காரன் இருக்கான், அந்த பெண் முழித்து கொண்டு இருக்கிறான். அதுவும் அந்த அம்மாவும் வந்து போராட்டத்தில் தானே ஈடுபட்டுருக்கு. இப்போ நீங்கள் அவங்க கட்சிக்காரங்களே என்ன பேசிப்பான், ஏன்டா அப்படி பண்ணேன்னு யாரும் பேசிக்க மாட்டான். ஏன்டா அறிவு இருக்காங்க, அவ்வளோ கேமரா இருக்குது, அந்த அம்மா கையை நிட்டுது, அப்போ போய் கழுட்டுற இல்லை கழுட்டுனா உனக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காதா? இந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்புலாம் பேசுவாங்க இவங்க. இப்படிப்பட்டவங்க சீமானுக்கு எதிராக மட்டும் வாய்க்கிலேயே பேசுகிறாங்கல்ல, இவங்க அதுக்கு தகுதியானு நினைக்கிறீங்களா? இந்த பக்கம் ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா இந்த பக்கம் பெரிய லிஸ்ட்டு போடலாம். அப்படி இருக்கிறவர்கள் அதை கிளறாங்க. திராவிடம் தன்னை ஒவ்வொரு முகமுடியாக கட்டி போட்டு இன்னைக்கு கடைசியாக விஜயலட்சுமி முகமுடியை எடுத்து போட்டுட்டு வந்து நம்ம எதில் நிற்கிது. அண்ணாவை பற்றி பேசிய வாய், கருணாநிதி அவர்களை பற்றி பேசிய வாய், இந்த திராவிட கொள்கையை பற்றி பேசிய வாய் இன்றைக்கு அந்த அம்மாவோட 4 முடிய எவன் கூட போனால் யார் யாரை எழுதுணுவோன்னா, யார் யாரை வச்சு இது பண்ணா அதை பண்ணா அப்படின்னு 4 செக்ஸ் கதையை சின்ன சின்ன பிட்டு, செக்ஸ் பிட்டு துணுக்குகள் கேட்டுட்டு சிரிச்சுட்டு ஜனங்க ஜாலியாக போகணும். அப்போ இவங்க பாரு, இவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இது அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லுவாங்க. அரசியலில் சாதாரணம்னா வீட்டு பெட்ரூம் வரைக்கும் நீ நுழைஞ்சு எல்லாரையும் கண்டமணிக்கு பேசுறியா? உன் மீது, உன் முதுகின் மீது 1000 குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைத்துக்கொண்டு அரசியலுக்காக மட்டும் நீங்கள் சீமானவர்களை கொச்சைப்படுத்தினீங்க. உடனே அந்த வழக்கு வந்தால் சீமானுக்கு ஆதரவாகவும் சில தீர்ப்புகள் வரலாம். அதில் சீமான் சொன்ன கருத்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த முக்தார் மாதிரி ஆளுகள்லாம் திரியிறாங்க, அதாவது ஏன் அடுத்த வீட்டு பொண்ணை கூட்டு வரீங்க, உங்கள் வீட்டில் உள்ள பொண்ணை சொல்ல நான் ஒத்துக்கிறேன் அப்ஜெக்ஷன் தெரிவிக்காம அப்படின்னு ஒரு கோவத்தில் வார்த்தை சொன்னார். நீங்கள் எதிரில் ஒருத்தன் உட்கார, நீ பாலியல் குற்றவாளின்னு பத்திரிகையாளர் பேரில் கேட்குறான். ஆமாடா, யார் விட்டு போனடா இழுத்தேன், அவன் விரும்பி தானடா வந்தா. ஏய், என்னையே சொன்னேன், எங்கள் தலைவராக சொன்னேன், உங்கள் தலைவர் என்ன, உங்கள் ஆள் என்ன, அவரு என்ன, இவர் என்னன்னு சொல்லியிருந்தா செல்லு முழுக்க செக்ஸ் எல்லாம் மாறி. நான் என்ன சொல்கிறேன், புதுசாக யாராவது எடுத்துக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இதே சீமானே எந்தெந்தன்னு தேவரி மாவனவா இன்னும் சொல்லுது கனடாவில் இதையே கேட்டுக்கிட்டு போர் அடிக்குது. ஏதோ நம்ம ஊர் பிள்ளைங்களாம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்ல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், நேற்று ஒரு காணொலி நல்லா வைரல் ஆச்சு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இந்தி மொழிக்கு எதிராக போராட்டம் சொல்லிட்டு திமுக காரங்கெல்லாம் கூட்டமாக நின்று ஒரு கோரஸாக பாட்டு போனாங்க. தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர் வந்து மாமன்ற தலைவருடைய பெண் ஒருவருடைய கையிலேருந்து வளையல் அப்படியே நேக்காக உருவிட்டு போகிறாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? வலையில் உருவினாரா இல்லை வேறு எதுனா உருவினாரா? வலையில தான் உருவினார் அந்த காணொலியில். பொதுவாக பலர் வந்து பெண்களோட அதை உருவா இந்த உருவான் பப்ளிக்காக பார்க்குற போதே வலையில் உருவான்னா காதோட அறுத்துன்னு போயிடுவாங்கன்னு அடிக்கடி பழக்கருப்பையா சொல்லுவார். திமுகவை பொறுத்தவரை காதோட அறுத்துன்னு போயிடுவாங்க, அதுதான் நினைவுக்கு வருது. பாருங்கள், நானும் பார்த்தேன், ஒரு உறுதிமொழி ஏற்பு மாதிரி அந்த அம்மா கையை நீட்டுது. கையை நீட்டும் போது வளையல் போட்டுருந்தது குத்தமா? நல்ல வேலை ஒட்டியானம் கிடையாது அந்த அம்மா கட்டியிருந்தா ஒட்டியானம் தாவுக்குறேன்னு படுபாவீங்க. என்னவோ இதுதான் இவங்களோட கலாச்சாரம் போல் இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க, திராவிட கலாச்சாரம். ஆமாம், நீங்கள் பிடிஆர் சொல்லலையா, கருணாநிதி வகையரா தன் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் ஒரு 30,000 கோடியை இவர்கள் எடுத்து விட்டார்கள். இன்னும் ஒரு ஆடியோ, அது பொய்யோ உண்மையானு கூட இவங்க அது பொய்யான ஆடியோலாம் சொல்லலை, மறுக்கலை. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க. ஆனால் ஒரு நபர் அந்த ஆடியோவை நான் தான் வெளியிட்டேன், என்னைய பிடின்னாரு. அதை பற்றி இவங்க கண்டுக்கலை. அப்போது கருணாநிதி வகையறானா கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இவங்க 2 பேரும் தன் வாழ்நாளை சம்பாதித்தை விட குறுகிய காலத்தில் ஏதோ பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் வந்தது இல்லையா? அதெல்லாம் 10 ஆண்டுகள் கழித்து இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் அக்கம் பக்கம் எடுக்கிறத விட பக்கத்திலே இருந்தால் கூட எடுத்துகிற மனநிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் என்பதைத்தான் இது காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இது இந்திய எதிர்ப்பு, அது எதிர்ப்பு, இது எதிர்ப்புன்றாங்களே,
நான் கூட இன்னொரு காணொலியோட பார்த்தேன். ஹிந்தி எழுத்து அடிக்கிறேன்னு இங்கிலீஷ் எழுத்து அடிக்கிறான். ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த தீரன் படிங்கடான்னு சொன்ன கேட்டிங்களாடான்ற மாதிரி படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்களாம் இன்றைக்கி வந்து ஹிந்தி அழிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் இங்கிலீஷ் அழிக்கிறாங்க. இந்த மாதிரியான கூத்துக்கள் வந்து நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அது நாம் செஞ்ச பாவம் தான். இவ்வளவு ஒரு போராட்டத்தில் இவ்வளவு மீடியாக்கள் இருக்கு, இவ்வளவு கட்சிக்காரன் இருக்கான், அந்த பெண் முழித்து கொண்டு இருக்கிறான். அதுவும் அந்த அம்மாவும் வந்து போராட்டத்தில் தானே ஈடுபட்டிருக்கு. பாருங்க, இதே ஒரு இடத்துக்கு போய் எங்கன்னா தூங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்க, பெண்கள் என்ன பண்ணியிருப்பானோ யமகாதகங்கள்ல. அதெல்லாம் நாம் வந்து பொதுமக்கள்லாம் இதை பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ நீங்கள் அவங்க கட்சிக்காரங்களே என்ன பேசிப்பான், ஏன்டா அப்படி பண்ணேன்னு யாரும் பேசிக்க மாட்டான். ஏன்டா அறிவு இருக்கா, அவ்வளோ கேமரா இருக்குது, அந்த அம்மா கையை நிட்டுது, அப்போ போய் கழுட்டுற, ஏன்டா கழுட்டுனா உனக்கு வேறு சந்தர்ப்பமே கிடைக்காதா, ஏன்னா அந்த மாதிரி பண்ணி எங்கள் மானத்தை சேர்த்து எடுக்கிற அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதால் இவங்களுடைய இது எதேச்சான புத்தின்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இல்லை, இப்படி பட்ட பகல்ல இப்படி வேலையில் வருவவங்க பெண்களுக்கு இந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்புலாம் பேசுவாங்க. இவங்க இப்படிப்பட்டவங்க சீமானுக்கு எதிராக மட்டும் வாய்க்கிலேயே பேசுகிறாங்கல்ல, இவங்க அதுக்கு தகுதியானு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதுவும் கனிமொழி பேசுது சார். இப்போ எடப்பாடி அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த சீமானு வார குறித்து. அது அவர் என்ன சொன்னார், ஏங்க வேறு வேலை தான் கேள்வி கேளுங்க, அதெல்லாம் ஏங்க அப்படின்றார். அதாவது பாலியல் குற்றச்சாட்டு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாத ஒரு மனிதர் எடப்பாடியார். ஆமாம், அவரே என்ன சொல்கிறாரு, ஆனால் வேறு எதுனா இந்த கேள்வி என்ன அரசியலாக ஏதாவது கேளுங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாகுதுன்ற மாதிரி தானே அர்த்தம் அதுக்கு. ஆனால் இந்த சைட் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா இந்த பக்கம் பெரிய லிஸ்ட்டு போடலாம். அப்படி இருக்கிறவர்கள் அதை கிளறாங்க. இது எவ்வளோ மானங்கட்ட செயல். இப்போ இன்றைக்கு வந்து நாம் தமிழரோட தம்பிகள், சரி நீங்கள் வந்து எங்கள் சீமான் மேலே சொல்கிறீங்கல்ல, சரிப்பா நாங்கள் உங்கள் மேலெலாம் சொல்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா என்ன நடக்கும்? இன்றைக்கி பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு சாம்பிள் நம்ம நெல்லை கண்ணன் பேசின பேச்சு எடுத்து போட்டு வைக்கிறாங்க. அது பயங்கரமாக வைரல் ஆகி போச்சு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம அடல்ட்டு, நம்ம பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சின்ன பசங்க செல் எடுத்து பார்க்குது, ஒரு அந்த அங்கிளா அந்த ஆண்டியை இந்த மாதிரி ஓட விட்டாரா அப்படின்னா அதுக்கு உண்மையோ பொய்யோ அதை வந்து திறனாய்வு செய்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு போதிய அனுபவமோ அறிவோ இருக்காது. அது என்ன நினைக்கும், ஓ இப்படிலாம் பண்ணாங்களும் நினைக்காது. அப்போது இது எதை நோக்கி போகுது இந்த கலாச்சாரம்ங்கிறது நமக்கு தெரியல. திராவிடம் தன்னை ஒவ்வொரு முகமுடியாக கழட்டி போட்டு இன்னைக்கு கடைசியாக விஜயலட்சுமியின் முகமூடியை எடுத்து போட்டுன்னு வந்து நம்ம இதில் நிற்கிது. இது எவ்வளோ கேவலம் இது. இன்னும் அதாவது திராவிட இயக்கத்தின் 100ஆண்டு விழாலாம் கொண்டாடுறாங்க. ஆனால் உங்களுடைய கடைசி நம்பிக்கை விஜயலட்சுமி கூட அது போனது வந்தது அப்படின்னு ஒரு கதையை இன்றைக்கி கையில் எடுத்துக்கின்னு நம்மளாம் வந்து விஜயலட்சுமி மறந்துட்டோம், நம்ம வந்து விஜயலட்சுமி பற்றி பேசணும். ஏண்டா பெரியாரை பற்றி பேசுகிற வாய், அண்ணாவை பற்றி பேசிய வாய், கருணாநிதி அவர்களை பற்றி பேசிய வாய், இந்த திராவிட கொள்கையை பற்றி பேசிய வாய் இன்றைக்கு அந்த அம்மாவோட 4 கதையை பற்றி பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து கேவலமாக வந்து திராவிடம் நிற்குதுன்றது தான் இதில் காட்டுது. அதால் பெண்கள் பாதுகாப்புன்னா என்னதுங்க அது? இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் எவ்வளோ பேர் வந்து அது வந்து ரொம்ப மூர்க்கமாக பேசப்பட்டது. ஒரு எஸ்ஐடி போட்ட பிறகு என்னாச்சு, சாதாரணமாக ஒரு 2 நாள் எல்லா உண்மையும் வெளியே வந்துடும்னாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஷார்ட் ஷீட்டையும் ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்குது. அப்புறம் இதுக்கு மேலே என்ன வரப்போகுது இதில்? திராவிடம் என்பது பாருங்கள், அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய தீங்கு நிகழ்த்தப்பட்டிருக்கு. இவன் கேட்குறான், ஏன் அந்த பொண்ணு அங்கே போச்சு? இதுதான் திராவிடத்தோட இந்த கேள்வி தான் திராவிடம். இவங்களுக்கு பெண்கள்னால இவங்களுக்கு பொறுத்தவரை அது வந்து ஒரு நுகர்வு பொருள். ஒரு பெண் கேள்வி கேட்டபோது தான் சட்டமன்றத்தில் கருணாநிதி அவர்கள் வந்து பாவாடை நாடாவை அழுத்து பார்த்தால் பேனா தெரியுன்ற மாதிரி ஏதோ சொன்னார் பொழுது. தமிழ் தெரியும். ஆமாம், தமிழ்னா அவரோட பேனா தானே, அதனால் அப்படி கூட அதை எடுத்துக்கலாம்ல. அப்படி தானே எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதால் அதே மாதிரி இவர்கள் இப்போ கூட்டங்கள்லாம் பாருங்கள், அது கலைஞர் கருணாநிதியிலிருந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி பேச மாட்டார், அவருக்கு அது தெரியலன்னு வச்சிங்களேன். மற்றவங்க எல்லாருமே அப்படி டபுள் மீனிங்கில் பேசுறது, கொச்சையாக பேசுறது, செக்ஸ் கலந்து பேசுறது. கூட்டத்துக்கு வந்தானா 4 வந்து செக்ஸ் கலந்து 4 வார்த்தை ஜாலியாக கேட்டானா, நல்லா கை தட்டினானா, எவன் கூட போனால் யாரை எழுதுனுவோன்னா,
யார் யாரை வச்சு இது பண்ணால் அதை பண்ணால் அப்படின்னு 4 செக்ஸ் கதையை சின்ன சின்ன பிட்டு செக்ஸ் பிட்டு துணுக்குகள் கேட்டுட்டு சிரிச்சுட்டு ஜனங்க ஜாலியாக போகணும். வந்தமா இந்த நாட்டுக்கான அரசியல், அந்த அரசியல், இந்த அரசியல் எதுவும் அவன் கேட்கக்கூடாது. அவனே சோகத்தில் வரான், அவனை போய் நம்ம வந்து மறுபடியும் சோகமாகிறதா, அவனை சிந்திக்க வைக்கிறதா, அவனை வந்து சந்தோஷப்படுத்தலாம், அவனை கிளுகிழு போட்டுடும். அப்படிதானே? அதாவது தமிழகத்தில் வந்து சாராய கடைகள் திறந்த போது ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த காங்கிரஸ்காரன் தான் பொதுக்கூட்டம்லாம் போடுவானுங்களாம். போட்டு நாங்கள் சுதந்திரத்துக்கு அதை பண்ணோம், இதை பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோன்னு பேசினே இருப்பாங்களாம். கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாராம். யோ, ஆட்சி நம்ம கையில் இருக்குது, சும்மா ஆனால் உனா வந்து நாங்கள் சுதந்திரத்துக்கு பாடுபட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம், சும்மா உட்காந்து எது பேசினுக்கிறானுவோ. இந்த உழைக்கிற ஜனங்களாம் அப்போ வேறு என்டர்டெயின்மெண்ட்லாம் இல்லை, டிவி ரேடியோ அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல. என்ன எல்லாம் ஒன்றுமே அங்கே போய் உட்காந்துனுக்கிறான், இது சரியில்லையா, தரடா சாராய கிடையாது அப்படின்னு திறந்தாராம். திறந்துட்டு எவெல்லாம் உழைக்கிற மக்களாக இருக்கிறியோ, யாரெல்லாம் ஓட்டு போடுற மக்களாக இருக்கியோ, உனக்கு லீஷர் டைம், உனக்கு ஓய்வு டைம் இருக்கா, நேராக சாராய கிடைக்குவான். அதை விட்டு அவன் கூட்டம் போடுறான், இவன் கூட்டம் போடுறான், அங்கே போய் உட்காந்துங்கிறேன், இந்த வேலைலாம் வைக்கக்கூடாது. அப்படின்றதுக்காகத்தான் சாராய கடைகளை, மதுக்கடைகளை திறந்தார் என்று கூட சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மை மாதிரி தானே இருக்குது. இவங்களோட விஷயமே வெறும் கேளிக்கை, மக்களை வந்து மடைமாற்றுவது, அவனை ஒரு மயக்க நிலையில் வைப்பது தானே. நீங்கள் நம்ம வெற்றி கொண்டான், தீப்பொறி, ஆறுமுகம் இந்த மாதிரி ஆறுகள் கூட்டத்தில் கேட்டிருக்கீங்களா? கேட்டோம்னா நம்மளால் கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்க முடியாது. அது ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்கிறாருங்க வெற்றி கொண்டான், அவன் யார், அவன் நிரோத்குமார் அப்படிங்கிறாரு. உடனே ஜனங்களுக்கு சரியாக அது ரீச் ஆகலை. அதான் யார் நிரோத்குமார், சரத்குமார் அப்படின்னு ஜனங்க, அப்படி நிரோத்குமார்னு ஜனங்க ஓன்னு கை தட்டுறான்ல. இவனும் அவ்வளோ கேவலமாக தானே இருக்கிறான், அவ்வளோ கேவலமாகத்தான் இவனும் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கான்ல. இவனை கஜ கஜ தலைவர் பாரியா சரத்குமார் நிரோத்குமார்ன்ட்டாரு அப்படின்னு அப்படியே போகிறான். அதில் வந்து ஒரு பெண்ணை கருணாநிதி அவர்கள் தூக்கின்னு போயிட்டாரு. உடனே அன்னைக்கு போலீஸ் கமிஷனராக இருந்த நம்ம அந்த மீசக்காரத்தை இருப்பார் தேவாரம் உடனே ஜீப் எடுத்துன்னு பறந்தார். எங்கள் தலைவர்கிட்ட நடக்குமா? ஏங்க இது இதுதாக பொதுக்கூட்டத்தில் பேசுறது, பொது மேடையில் பேசுகிற எல்லாம் கை தட்டுறான். தலைவர்கிட்ட நடக்காது தெரியுமா, போலீஸே வந்தாலும் தலைவரை பிடிக்காத முடியாது தெரியுமா அப்படின்னு எல்லாம் கோஷம் போட்டுன்னு கை தட்டுறாங்க. இதுதான் திராவிட இயக்கங்களின் இன்றைய அரசியல், நேற்றைய அரசியல். அதால் இவங்களுக்கு வந்து பெண்கள்னால அது ஒரு மோகப்பொருள் தானே. நீங்கள் அது அவங்க வீட்டு பொண்ணு மட்டும்தான் பெண்ணா தெரியுமா சார்? அடுத்த வீட்டு சார் அவங்க வீட்டு பெண்ணு கூட அவங்களுக்கு பெண்ணா தெரியாது. அதுதான் இங்கே சிக்கலை திராவிடத்துக்கு. ஆமாம், நீங்கள் நம்ம சகோதரி கனிமொழி இருக்காங்க, கனிமொழி அவர்களை நாஞ்சில் சம்பத் அவர்கள் எவ்வளவு மட்டமாக தரைக்குறைவாக பேச முடியும். அதாவது இந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களில் எவ்வளவு தரைக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளோ தரைக்குறைவாக பொது மேடைகளில் பேசினார். நான் ஒரு கூட்டத்தை கேட்டேன், எதாச்சியா மாங்கொல்லையில் ஒரு கூட்டம். அப்போது நாஞ்சில் சம்பத் எந்த கட்சியில் இருக்கிறாரு தெரில, நமக்கு அவருக்கே தெரியாதுன்னு அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவர் பேசுகிறாரு. ஏன் வந்து இலங்கைக்கு ஒரு 10-11 எம்பிகள் போனாங்களே, ஏன் கனிமொழியை கூட்டு போனாங்க, ஏன் அதுக்கு தான் கூட்டு போவாங்களா அப்படின்னு அந்த ஆள் மேடையில் பேசுகிறார். பேசுகிற போது ஜனங்களுக்கு அது டக்குன்னு ரீச் ஆகலை. உடனே ஒரு கையில் ஒரு செய்கை காட்டி, ஏன் அதுக்கு தான் கூட்டு போவாங்களா அப்படின்னு ஒரு கை செய்கை காட்டின உடனே எல்லாரும் ஓன்னு கை தட்டுறான் சார், விசில் அடிக்கிறான். திரும்பவும் அந்த வசனத்தை, அந்த டைலாகை திரும்பவும் பேசுகிறான் அந்த ஆள். ஜனங்க ஒரே குய்யோ முயன்னு கத்துது, இன்னும் இவனுங்க கூட போன மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ அந்த நாஞ்சில் சம்பத் எங்கே இருக்காரு? அறிவாலயத்தில் தானே இருக்காரு சார். சுபவின்னு ஒருத்தன் இருக்கான், ராஸ்கல், காசு கொடுத்தா குறைப்பான் இப்படின்னு பொது மேடைகளில் பேசினார். அப்புறம் வீரமணின்னு ஒருத்தர் இருக்கான், காசு கொடுத்தா நிரோத் விளம்பரத்தில் நடிப்பான். இவர் பேசினவர் நீங்கள் தட்டி பாருங்கள் யூடியூப்பில், இன்னமும் இருக்காது. நிரோத் விளம்பரத்தில் நடிப்பான், தூக்குறதுக்கு ஆள் இல்லாமல், அதாவது பணத்தை தூக்க ஆள் இல்லாமல் சாவாமல் கிடக்கிறான் சார். இப்படி வந்து திராவிடத்தை கண்டம் பண்ணி பேசிய நாஞ்சில் சம்பத் இன்றைக்கி எங்கே இருக்கார்? இன்றைக்கி திமுகவின் கூடாரத்தில் தானே இருக்கிறாரு. சரி, நீ வந்து சுபவியை திட்டின, சரி வீரமணியை திட்டின, சரி அவங்களாம் திட்டு வாங்க வேண்டியது தான். இப்போ வந்து நம்முடைய தலைவரோட அண்ணன் மயன் கூட ஓசி சோறு ஓசி பிரியாணி அதான் சரி, ஏதோ ஒரு கோபத்தில் ஒன்று சொல்கிறது. ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணை மிக கேவலமாக ஒருத்தர் வந்து கொச்சையாக பேசிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே வரான்னா
ஒன்று நம்ம சூடு சொரணை இல்லாதவனா இருக்கணும், இல்லை அதுக்கு வேறு மாதிரி கூட அர்த்தம் சொல்லலாம். அப்போது இவங்க பாரு, இவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இது அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லுவாங்க. அரசியலில் சாதாரணம்னா வீட்டு பெட்ரூம் வரைக்கும் நீ நுழைஞ்சு எல்லாரையும் கண்டமேனிக்கு பேசுடுவியா? ஒரு வரைமுறை வேணாம் சார். நீங்கள் கனிமொழி என்கிற பெண்ணை விடுங்க சார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சகோதரி என்பதை விடுங்க சார். ஒரு பெண்ணை பொதுவெளியில் இப்படி பேசலாமா? இப்படி பேசுவது தான் உங்கள் திராவிட நாகரிகமான்னு நான் கேட்குறேன். அதால் இவங்களுக்கு வந்து இந்த பெண்கள் மீதான பார்வைங்கிறது அது வேற ஒரு பார்வை தான். இப்போ வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு வந்து பற்றி பேசுகிறாங்க. இப்போ வந்து நம்ம கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட மீட்டிங்கில் ஒரு பெண் காவலருக்கு எவ்வளவு கொடுமை நடந்தது சார். பெண்கள் பொதுவாகவே சார் நம்ம உண்மையிலே வணங்கத்தக்கவர்கள் தான் பெண்கள். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒரு பெண் ஒரு 100 பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னு வச்சுங்களேன், குறைஞ்சது ஒரு 60-70 பெண்களுக்கு சின்ன சின்ன பாலியல் சீண்டல்கள், அது பார்வையால் இருக்கட்டும், பேச்சால் இருக்கட்டும், செய்கையால் இருக்கட்டும், நடந்து கொள்கிற விதத்தால் இருக்கட்டும், எல்லா விதத்திலும் அவர்கள் வந்து சின்ன சின்ன சீண்டல்களுக்கு ஆளாக்கப்படுவார்கள். இவங்க ஏன் வெளியே சொல்ல மாட்டாங்கன்னா, இந்த சீண்டல் அதிகமாகி அதை அவங்களால டாலரேட்டே பண்ண முடியலன்ற போது தான் அது புகாராக வரும். அப்படித்தான் வந்து திமுக பொதுக்கூட்டத்தில் அந்த பெண் காவலர் ஒரு புகார் கொடுத்தாங்க. உடனடியாக அந்த புகார் திரும்ப அந்த பெண் காவலரால் வாபஸ் வாங்க பிறகுனா அதிகாரி கூட்டு மிரட்டியிருப்போம். ஆமாம், ஏய் என்ன உன் இஷ்டத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற? முதல்ல அதிகாரி கேட்டுத்தான் அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மேலுள்ள அதிகாரிகள் என்ன அந்த புகாரை வாங்கி கட்சிக்கார மானத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு பிறகு அந்த புகார் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கும். திரும்பவும் அண்ணாமலை அப்புறம் நம்ம எடப்பாடியார் போன்றவர்கள் வந்து அதை பொதுவெளியில் பேசி பிறகு அது திரும்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அப்புறம் சிறைக்கு போனாங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் இவர்களுடைய எதேச்சியான நிலை. நீங்கள் இதே அக்கா கனிமொழி இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெண் நிர்வாகி என்ன பேசுனாங்க? அதில் அதுக்கப்புறம் பல திமுக கவுன்சிலர்கள் சார், நான் வந்து ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு வருவது இயல்பு தான் சார். ஆனால் ஒரு நடைமுறை இங்கே ஒரு பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு சோசியல் டெக்காரம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அதையெல்லாம் நாம் வந்து திமுக காரர்கிட்ட எதிர்பார்க்குறது கஷ்டம். அப்படி இருக்கிற நிலையில் உன் முதுகின் மீது 1000 குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைத்துக்கொண்டு அரசியலுக்காக மட்டும் நீங்கள் சீமானவர்களை கொச்சைப்படுத்துனீங்க. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்னு ஒற்றையில் எப்படி சார் இது போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க? போஸ்டர் வச்சு ஓட்டுறாங்க. இந்த பெரியார் அந்த ஏதோ ஒரு இயக்கத்தை போட்டு பெரியாருக்கு முன்னையும் பின்னி ஏதாவது ஒன்று போட்டு ஓட்டுறாங்கன்னு வச்சிங்களேன். இது எப்படி சரியாக இருக்கும்? ஒரே சீமானோட ஒரு பேர் பாடியை போட்டு பாலியல் குற்றவாளி சார், ஒரு கொலை செஞ்சால் கூட அந்த கொலை நிறுவனமானதான் அவன் வந்து கொலைகாரன். இது நிறுவனமாகாத வழக்கு ஒரு புகார் கொடுத்தாங்க. சரி, நீங்கள் அதை விசாரிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடியே வந்து இவன் டிக்ளேர் பண்ணுறான். நீங்கள் பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சீமான் அப்பீல் போகிறாரு. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த 12 வாரத்துக்குள்ளே இதை விசாரித்து அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லுது. ஏன்னா அந்த வழக்கில் சீமான் தான் போகிறாரு. இது தொடர்ந்து சும்மா அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்போது இதை எடுத்துக்கொண்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, அதால் இந்த வழக்கை கேன்சல் பண்ணணும், தள்ளுபடி பண்ணணும் தான் சீமான் போகிறாரு. அதுக்கு நீதிமன்றம் ஒரு பார்வை வைக்குது. அது வந்து அரசின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பார்வையை வைத்திருக்கிறது தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது சீமான் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாரு. அது நம்பர் ஆகிடுது. அந்த வழக்கு வரப்போகுது. உடனே அந்த வழக்கு வந்தால் சீமானுக்கு ஆதரவாகவும் சில தீர்ப்புகள் வரலாம் அப்படின்ற அடிப்படையில் இம்மிடியேட்டாக சீமானை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சீமான் கைது, சீமான் சிறைக்கு போவார், சீமானுக்கு 6 மாதம் ஜெயிலு, சீமான் எல்லாத்துக்கும் தயாராகிட்டார், பொறுப்புகளை எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, ஜெயிலேருந்து வர வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு அப்படின்னு இவன் வந்து செய்தியை போடுறான். அப்போது யாரோட அரிப்பை இவர்களை வைத்து சொரிந்து கொள்கிறார்கள். சொல்லி உனக்கு தான் ரத்தம் வரும், சொன்னவன் எங்கேயோ இருப்பான். அப்போ இவ்வளவு கேவலமான நிலையில் இன்றைக்கு வந்து அரசியல் இருக்குது. அதாவது உண்மையிலே வந்து நம்ம வந்து திராவிட அரசியல் மீது 1000 புகார்களை சொன்னாலும் 1000 அலிகேஷனை வச்சாலும் ஒரு காலத்தில் என்னமோ கொஞ்சம் உருப்படியாக ஏதாவது 1-2 அப்படி இப்படி ஒரு சிலர்கள் இருக்க தான் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு அது ஒட்டு மொத்தமாக கரிசாடைகளின் கூடாரமாக மாறி நிற்கிறதோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. அதில் சீமான் சொன்ன கருத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த முக்தார் மாதிரி ஆளுகள்லாம் தெரியுறாங்க, அதாவது ஏன் அடுத்த வீட்டு பொண்ணை கூட்டு வரீங்க, உங்கள் வீட்டில் உள்ள பொண்ணை சொல்ல நான் ஒத்துக்கிறேன், அப்ஜெக்ஷன் தெரிவிக்காம அப்படின்னு ஒரு கோவத்தில் வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை சரின்னு தான் நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதாவதுங்க ஒரு மனிதனை வந்து எவ்வளோ தான் டெம்ப்ட் பண்ணுறது, ஓவராக வந்து போட்டு குத்துன்னு குத்தினோம்னா ஒரு இடத்துல அந்த மனிதன் தன்னை மறந்து பிளாஸ்ட் ஆக தானே செய்வார். ஆமாம்,
நீங்கள் எதிரில் ஒருத்தன் உட்கார நீ பாலியல் குற்றவாளின்னு பத்திரிகையாளர் பேரில் கேட்குறான். ஆமாடா யார் விட்டு போனடா இழுத்தேன், அவள் விரும்பி தானடா வந்தா அப்படின்னு இயல்பாக ஒன்று சொல்கிறாரு. நான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லுவேன், அவர் வந்து ஒரு டைரக்டரு, அந்த அம்மா ஒரு நடிகை. நீங்கள் ஒரு டைரக்டருக்கும் ஒரு நடிகைக்குமான 1000 விஷயங்கள் நடந்திருக்கலாம், நடக்காமல் போகலாம். பெரும்பாலும் சினிமாவில் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஏகப்பட்ட இடத்துல இருக்குன்னு பல நடிகைகள் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். என்னைய மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டான் அப்படின்லாம் நம்ம நடிகைகள் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். பலர் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறாங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படி இப்படின்னு அவங்கள சம்மந்தப்பட்ட துறையில் உள்ள பெண்களே வெளியே வந்து பேசுகிறாங்க. என்னை பல இடங்களில் அழகழித்து என்னை அங்கே வா இங்கே வா அங்கே தங்கு இங்கே தங்குன்னு சொல்லி என்னை சினிமாவில் வாய்ப்பு தருவதாக சொல்லி எனக்கு வாய்ப்பே தரலை அப்படின்னு சொன்ன பிரபலமான நடிகைகளும் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் நாம் வந்து அதுக்குள்ளே போகலை. அது பெரும்பாலான துறைகளில் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா 1-2 இருக்கும் சார். சினிமாவில் கொஞ்சம் கூடுதலாக அது இருக்கும். ஏன்னா அந்த கலாச்சாரம் அப்பேற்பட்ட கலாச்சாரமாக இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற போது சும்மா இவரை போய் நீ வந்து அதை பண்ண அப்புறம் நான் அவன் பண்ணுறேன் யோகியமா 2 பேரும் தானே ஒன்றா தானே சேர்ந்து தனியாக வந்து பழகணும்னு சொல்கிறாரு. அப்போது என்னை பழகிட்டு இப்போ நீ வெளியில் போய் எங்கள் அம்மாவை வந்து அந்த மாதிரி கண்டமேனிக்கு பேசுகிற, என்ன அந்த மகனே இந்த மகனேன்னு பேசுகிறேன். அப்போ உண்மையிலேயே ஒரு பெண் என்னை நேசித்து இருந்தால் அவள் போய் இந்த வெளியில் இந்த மாதிரி பேசுவாளா? ஒரு பெண் நேசித்த பெண் என்ன பண்ணுவான், அவளோட எண்ணம் என்னவா இருக்கும், நீ கல்யாணம் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு, நீ எனக்கானவன் நான் உனக்கானவள், அப்போ நீ எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட பேசுகிற பொண்ணு இந்த மாதிரி எப்பயுமே சேர முடியாத அளவுக்கு தரம் குறைந்து பேசுவாளா? அப்போது அவளோட இன்டென்ஷன் வேற என்னவோ ஒன்று இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். சார் நீங்கள் இந்த முதல் காதல்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு காலத்தில் வந்து காதலிச்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அவங்களுக்கு அந்த மலரும் நினைவுகள் வரும். தன் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு சரி கொஞ்சம் அப்படி தானே, அதுதான் அன்பு. அப்படி இருக்கிற போது உண்மையிலே வந்து அந்த பெண் அந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரியா பேசாதல்ல. நீங்கள் ஒரு வீடியோலாம் பார்த்தா அந்த இன்னமும் ஒரு கன்னடத்தில் அதாவது தமிழில் அந்த பையன்ற மாதிரி ஒரு 10-20 முறை சொல்லுது. அது எப்படி சொல்லும்? அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இன்னொருத்தர் உன் மீது கருணை வைக்கின்ற எண்ணம் கூட வராதில்ல. அப்போது நீ வந்து தூய்மையான அன்போடும் அப்போது பழகலன்னு தானே அர்த்தம். சரி, அது ஒரு 2 பேருக்குமான தனிப்பட்ட விவகாரம் சார். ஒரு சினிமா இயக்குனருக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள விஷயம் சார். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக சீமான் வந்து அந்த கட்சியின் பதவியை பயன்படுத்தி அங்கே பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு அப்படின்னு சொன்னா கூட அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்கு. பட் அது அந்த லாஜிக் உங்களுக்கும் கிடையாதுன்னு வச்சுங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி தானே பல விஷயங்கள் பண்ணுறவங்க. இப்போ இன்னைக்கு கூட வந்து ஏதோ அந்த மலர் இந்த மலர் என்னென்னவோ செய்தி போடுறாங்கன்னு வச்சிங்களேன். நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா ஆண்களும் உத்தமர்கள், எல்லா பெண்களும் உத்தமர்லாம் சொல்ல வரல. சந்தர்ப்பம் கிடக்கும்போது பலர் வந்து அப்படி இப்படி ஜம்ப் ஆகுறது. அதில் ஒரு கேள்வி இருக்குது சார். சீமான இத்தனை கேள்வி கேட்டவங்க, விமர்சனம் வச்சவங்க எல்லாரும் யோசிக்க, ஏன்னா எல்லாரும் மொபைல் போனை கொடுன்னு வாங்கினா ஒருத்தனாச்சும் கொடுப்பானாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் ஜம்ப் ஆகிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் ஜம்ப் ஆகிறோன்னே நீ ஜம்ப் ஆகிட்டேன்னு பேசுகிறான் பாரு, அதுதான் சிக்கலுங்க, அதுதான் இங்கே அசிங்கம். அதை பொறுத்தவரையில் நாம் தமிழர் பிள்ளைகளை நான் வந்து மனதார பாராட்டுறேன். ஏன்னா சீமான் தரப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எதிர்த்தரப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைய வரை எதிர்த்தரப்பு மீது ஒரு நாகரிகத்தை கருதி நீங்கள் சில விஷயங்களை பேசாமல் இருக்கிறது, அதுதான் சீமானோட அரசியல். என்னைய சொன்ன, எங்கள் தலைவராக சொன்னேன், உங்கள் தலைவர் என்ன, உங்கள் ஆள் என்ன, அவர் என்ன, இவர் என்னன்னு சொல்லியிருந்தா செல்லு முழுக்க செக்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். அடல்ட் கண்டென்ட் தான் நம்ம செல்லில் இருக்கும். அதுவரை அவர்கள் ஒரு கண்ணியத்தை காப்பாற்றிருக்கிறார்கள். இன்னமும் இவங்களால் அதை சகிக்க முடியல. எப்படா இப்படி நீதிமன்றம் இப்படி சொல்லிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், புதுசாக யாராவது ஒருத்தர் ரெடி பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்களேன் புதுசாக. ஆமாம், எதுக்கு அந்த பழைய இதை வச்சுக்கினேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதுவும் பாவம் இன்னைக்கு பாவம் இதாகி போச்சு. ஏதோ புதுசாக உங்கள் ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்களா திராவிடத்தில், யாராவது ஒருத்தர் கூட்டு சீமான் என்ன சீனார், அதை பண்ணார், இதை பண்ணார். இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம்லாம் வருது, எதையாவது ஒரு வீடியோவை ரெடி பண்ணி புதுசாக நாங்கள் ஒன்றும் எவ்வளோ நாளைக்கு தான் இதே வீடியோவில் ஒரே பேர் இதே சீமானு எந்தெந்தன்னு பேவரி மாவனவா இன்னும் சொல்லுது கன்னடாவில் இதையே கேட்டுக்கின்னு போர் அடிக்குது. ஏதோ நம்பூர் பிள்ளைங்களாம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்ல. இன்னும் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தையே பார்த்துக்கிட்டு திராவிடத்துக்கு வேறு வேலையே இருக்காதா சார்? அதுதான் இவர்களோட கடைசி நம்பிக்கை இன்னைக்கு வந்து விஜயலட்சுமி தான். சரி, இன்னொன்று சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி,
அதாவது சென்னையிலிருந்து சேலம் போவதற்கு சென்னையிலிருந்து கிளம்பிய வண்டி தாம்பரம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி வழியாக செல்லாமல் இங்கிருந்து நேராக காஞ்சிபுரம் சென்று அங்கே, அதாவது இந்த மப்சல் பஸ்லாம் முன்னாடிலாம் போயிடுச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் ஓட்டாங்கன்னா ஒரு டீ கல்லில் நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி சென்னையிலேருந்து கிளம்பிய வண்டி நேராக காஞ்சிபுரம் போய் அங்கே ஒரு ஆல்ட்டு போட்டு அங்கேருந்து சேலத்துக்கு போன வரலாறுலாம் தமிழகத்தில் இருக்குது. பலர் சிலரை, அந்த குறிப்பிட்ட நபரை தங்களுடைய அட்மினாக, அந்த சோஷியல் மீடியாக்கள் அட்மினாக வச்சுருந்தாங்க. பல பேர் அந்த கோர்ட்டில் பால் விளையாடினார்கள். இதையெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா? சரி, என்னவோ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது, எல்லாம் நீங்கள் போனீங்க வந்தீங்க, சரி, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியதான் செய்யுது. ஆனால் யாரும் வெளியில் பேசுறது இது ஒரு நாகரிகமாயா? இதை போய் உச்சகட்ட அவதூறா இந்த அவதூறு பார்க்கப்படும். யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி அவதூறுனா உடனே எப்படி வந்துடுச்சு அப்படின்னு. ஆனால் இந்த நேரத்திலையும் சீமானா கொஞ்சம் விட்டு கொடுக்காம இந்த திராவிட பன்றிகளை அடித்து ஒழிக்கக்கூடிய ஒரே புலி நான் தான் பேசுறாரு. அவர் இப்போ கொள்கையில உறுதியாக தான் நிற்கிறாரோ? இல்லை, வேற என்ன பண்ணுறது? இவனுங்க இதை தான் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன, அவர் என்ன, நான் அப்படிலாம் இல்லை நான் சொல்ல முடியாது. ஆமாடா, இப்போ என்னடா டேய், ஆமாம், விரும்பி தான் வந்தா, உங்களை எத்தனை பேர் அயோக்கியம் அப்படின்றதோட வாயை மூட்டார். இன்னும் கொஞ்சம் திறந்து விட்டு இருந்தாருன்னா அது அவருடைய தகுதிக்கு அழகல்ன்றதால அவர் நிறுத்தி கொண்டார். இதுக்கப்புறமா இதை விட்டுட்டு வேற எதனா வேலை இருந்தால் பாருங்க. ஏன்னா அந்த பிள்ளைய சொல்லிடுச்சு, யோ என்னையா என்ன அப்படி பண்ணுறேன், இப்படி தேரில் வைக்கிறேன், அதில் வைக்கிறேன், இதில் வைக்கிறேன்ட்டுங்க. கடைசியில் தெருவில் விட்ட மாதிரி எனக்காக ஒருத்தர் கூட அங்கே போலையே அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லி நிறுத்திருக்கு. இப்போ திரும்பவும் இவருக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை பண்ணி சரி என்ன பதிலை போடலாம், சரி எதையாவது போட்டு, ஏன்னா இந்த விஷயத்தை விட்டுட்டோம்னா அப்புறம் சீமானை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இவ்வளவு கலவரம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது சீமான் தென்காசியில் போய் மலையை காணுன்றாரு. இவன் இன்னொத்த காணுன்றான். ஆனால் சீமான் அங்கே போய் மலையை காணோம், அதை காணும், இதை காணும்னு பேசுகிறாரு. அதனால் இவர்கள் இந்த மாதிரியான அலிகேஷன்களை வீசுவது சும்மா தூசி மீது படிந்த கரையா, ஒரு தூசியா, சட்டை மீது படிந்த தூசியா, அப்படி தட்டி விட்டு அவர் பாட்டுன்னு அவர் வேலையை செய்கிறார்ல. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறான்னு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதால் எல்லாரும் இப்போ ஒரு முடிவு கொண்டே, ஆடா போயா, இந்த கதையை இன்னும் எவ்வளோ நாளைக்கா சொல்லுவீங்க, வேற என்ன கதையா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மக்கள் மனநிலைக்கு வந்துட்டாங்க சார். ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க, எங்களால் கட்சி கொடிய ஊனம் இல்லைன்னு எத்தனை வருஷமா சார் அது புலம்பலை கேட்கும்போது நமக்கே ஏன்பா பூனை விட்டாதான் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி? இந்த புலம்பலை நான் எப்படி பார்க்குறேன்னா, பண்ணையார் வீட்டுக்கு நேற்று தூக்கு எடுத்துன்னு போனோம், இன்னைக்கு பெரிய அடுக்கு செட்டு எடுத்துன்னு போய் கேட்கலாம். பண்ணையார் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நேற்று தூக்கு எடுத்துன்னு போனோம், இன்னைக்கு ஒரு அடுக்கு செட்டு எடுத்துன்னு போய் ஐயா பார்த்து போடுங்கன்றோம். அதாவது நேற்று 6 கேட்டோம், இன்றைக்கு 7 கேட்கிறோம், 8 கேட்கிறோம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிகவும் நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.